அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் ஹெச்ஆர் ட்ரைனர். வணிகத்துல மிக முக்கியமான 3G இந்த இடத்துல பார்க்க போறோம். அது என்ன 3G? டெலிகாம் இண்டஸ்ட்ரியில எப்படி இந்த 3G மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சோ அதே போல நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய 3G உங்க வணிகத்துல சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த 3G இல்லைனா உங்கள் வணிகத்தில் வெற்றி என்பது சாத்தியமே இல்லை. நிறைய வளர்ந்து வர நிறுவனங்கள்ல இந்த 3G உடைய இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல வணிகத்தில் வெற்றி அடைவதற்கான 3G பத்தி பகிர்ந்துக்க போறேன். அது என்னங்க 3G? ஃபர்ஸ்ட் G, கோல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்திற்கு உண்டான ஒரு இலக்கு. இப்போ உங்க நிறுவனத்தை ஒரு பஸ்ஸா கற்பனை பண்ணிக்கங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள உங்களுடைய எம்ப்ளாயி எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க தான் அவருடைய டிரைவர், அதாவது ஓனர். நீங்க தான் இந்த பஸ்ஸுடைய டிரைவர். அப்படியே பஸ்ஸ எடுத்துட்டு போறீங்க, போய்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்க. டக்குன்னு சென்னைக்கு போற மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க. படார்னு பாண்டிச்சேரிக்கு வளைஞ்சிடுறீங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, திடீர்னு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க. திடீர்னு 2 மணி நேரம் பஸ்ஸை நிப்பாட்டி போட்டுறீங்க. இப்ப எங்க போறோம்னு தெரியாம திருப்பி ரிட்டர்ன் வாரீங்க. இப்படியே நீங்க பஸ்ஸ ஓட்டிக்கிட்டே இருந்தா இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பயணிகளுடைய நிலை என்னவாக இருக்கும்? அதாவது உங்களுடைய எம்ப்ளாயுடைய நிலை. இறங்கி ஓடிட மாட்டாங்க. நீங்க நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கும் பொழுது உங்கள்ட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம தெரிச்சு ஓடிட மாட்டாங்க. இதுதான் இப்ப நிறுவனத்துல நடந்துட்டு இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு ஆளை எடுக்கிறீங்க, ஆனா எடுத்த நபர்கள் ஏன் பாதியில் விட்டு விட்டு ஓடுகிறார்கள்? எதுக்கு? உங்கள்கிட்ட சொல்லாம கூட வேலையில இருந்து நின்னுறாங்க. காரணம் என்ன? நீங்க எங்க போறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ முதல் G, கோல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நம்மளுடைய நிறுவனத்துக்குன்னு ஒரு இலக்கு கண்டிப்பா தேவை. அந்த இலக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும்? G equal to N plus D அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் ஈக்குவல் டு நம்பர் பிளஸ் டெட்லைன்ஸ். நம்பர்ஸா இருக்கணும், டெட்லைன் இருக்கணும். அவ்வளவு சுருக்கமா இதுதான் கோல். அப்ப என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு, என்னுடைய நிறுவனத்துக்கு, என்னுடைய வணிகத்துக்கு என்ன இலக்கு? நான் 5 வருஷத்துல 5 பிரான்ச் ஓபன் பண்ண போறேன். 1 லட்சம் மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போறேன். இப்படி ஒரு கோலை நீங்க உருவாக்கிக்கங்க. இப்போ உங்கள்கிட்ட இணைகிற உங்களுடைய எம்ப்ளாய்க்கு ஓகே, இவர் 5 வருஷத்துல 5 பிரான்ச் உருவாக்க போறாருன்னா இன்னைக்கு இணையக்கூடிய நாள் அந்த ஒரு பிரான்ச்ல மேனேஜரா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சூப்பர்வைசரா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, என்னுடைய தகுதி உயர வாய்ப்பு இருக்கு, என்னுடைய சம்பளம் உயர வாய்ப்பு இருக்கு. எனக்கு உண்டான களம் இது. நான் என்ன நீங்க நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். அப்போ ஆர்கனைசேஷன் கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது G என்னங்க? இந்த G, கோல் ஆஃப் டீம். உங்களுடைய அணிக்குன்னு ஒரு இலக்கு இருக்கா? உருவாக்கி இருக்கீங்களா? ஒரு நிறுவனத்துல பல்வேறு அணி இருக்கும், பல்வேறு டீம். மார்க்கெட்டிங் டீம் இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் டீம் இருக்கும், சேல்ஸ் டீம் இருக்கும், ஹெச்ஆர் டீம் இருக்கும். இப்படி பல்வேறு விதமான டீம் உங்க நிறுவனத்துக்கு ஏற்றார் போல வச்சிருக்கீங்க. அந்த டீமுடைய கோல் என்ன? இந்த டீம் எல்லாம் சேர்ந்து அந்த கோலை அடைஞ்சாதான் நீங்க 5 வருஷத்துல 5 பிரான்ச் அப்படிங்கிற விஷயத்தை அடைய முடியும். அப்போ நம்பர்ஸ் இருக்கு, டெட்லைன்ஸ் இருக்கு. அதே மாதிரி டீமுக்கு ஒரு நம்பர் அண்ட் டெட்லைன் கொடுங்க. அவங்க வருஷத்துக்கு என்ன அடையணும், 6 மாசத்துல என்ன அடையணும், 1 மாசத்துல என்ன அடையணும், டீமா சேர்ந்து அடையக்கூடிய இலக்குகள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு அணிக்கு தகுந்தார் போல அந்த கோலை உருவாக்குங்க. மெருகு கோல் இப்படித்தான் இருக்கணும், நிறைய குழப்பிக்க வேணாம். நீங்க முதல்ல செய்யுங்க, அந்த கோலை எழுத வைங்க. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த மேஜிக் பாருங்க. இது 2வது G. டீமை பத்தி நம்ம வீடியோ பதிவிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி. டீமை பத்தி முழுமையா தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். அப்போ டீமுடைய கோல் அப்படிங்கிறது
ரொம்ப முக்கியம். மூணாவது ஜி, கோல் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருடைய கோல், இண்டிவிஜுவலுடைய கோல், ஒவ்வொரு பணியாளருடைய இலக்கு என்ன, இது ரொம்ப முக்கியம். அவர் ஒரு நாள்ல அடைய வேண்டிய இலக்கு என்ன, வாரத்துக்கு இலக்கு என்ன, மாதத்துக்கு இலக்கு என்ன. இலக்கு என்பது வெறும் டார்கெட் அடைகிறது மட்டும் இல்லாம அவர் எத்தனை நாள் தேவையில்லாம லீவ் போடாம வந்தாரு, லேட்டா வராம சீக்கிரமா வந்தாரு, அவருடைய ஸ்கில் எப்படி இருக்கு, நாலேஜ் எப்படி இருக்கு, அவருடைய பண்புகள் எப்படி இருக்கு, அவருடைய செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கு, அவருடைய மோட்டிவேஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே அழகு எல்லாத்தையுமே நம்பரா மாத்தலாம். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க, KPI. இது எல்லாமே நம்பர்ஸா மாத்துங்க. அவர் டார்கெட் அச்சீவ் பண்ணா ஒரு 50 பாயிண்ட் வைங்க, நேரத்துக்கு சரியா வந்தா அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் வைங்க, லீவ் எடுக்காம வந்தா அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் வைங்க. லீவ் எடுக்காமனா டோட்டலா மாசம் ஃபுல்லா வரத சொல்லல, அவங்க எப்பொழுதும் எடுக்கக்கூடிய, நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கறது, அந்த பெய்ட் லீவ் கொடுக்கறதுலாம் ஓகே. அவங்க தேவையில்லாமல் மேற்கொண்டு எடுக்கக்கூடிய விடுமுறையை பத்தி சொல்றேன். ஏன்னா அதை சொல்லும் போது பணியாளர்கள் யாரும் பாத்தீங்கன்னா என்னைய சங்கடப்பட வேணாம், ஏன்னா இருக்கிற நிலையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ அவர் தொடர்ந்து அழகா நீங்க கொடுத்த லீவை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் எடுக்கக்கூடிய லீவை குறைச்சிக்கிட்டாரு, சரியா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுங்க. அவருடைய ட்ரெஸ்ஸிங் சிறப்பா இருக்கு, தொடர்ந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா ஷேவ் பண்ணிட்டு அவ்வளவு பக்காவா வராரு அப்படின்னா அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுங்க. டீம்ல எப்படி பழகுறாரு அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுங்க. இப்படி ஒவ்வொரு பணியாளருக்கும் பாயிண்ட் கொடுங்க. அந்த பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்களால அவங்களை என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். தொடர்ந்து அவரை கண்காணிச்சு அடுத்து இவர் குறைவா இருக்காரு, அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு செயல்படுத்த முடியும். அப்போ மூணாவது இண்டிவிஜுவல் கோல், கோல் ஆஃப் இண்டிவிஜுவல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3G ஒரு வணிகத்துல சரியாக பயன்படுத்தும் போது இப்ப எல்லாருக்குமே தெரியும் நாம எங்க போறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 5 வருடம் கழிச்சு நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும், 2 வருடம் கழிச்சு இந்த நிறுவனத்துல நான் எப்படிப்பட்ட நபராக இருப்பேன் அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாமே கிளாரிஃபை ஆகும். அவருக்கு தெளிவா தெரியும். இந்த விஷயம் நம்முடைய வணிகத்துல ஏற்படுத்தி இருக்கிறோமா? கோல் ஆஃப் ஆர்கனைசேஷன், கோல் ஆஃப் டீம், கோல் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ இந்த 3 கோலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத உங்களுடைய வணிகத்துல ஏற்படுத்துங்க, எழுதி வைங்க, தினமும் அதை பார்க்க சொல்லுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, வாரம் ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் ரிவ்யூ பண்ணுங்க. இப்படி நாம செய்தால் மட்டும்தான் உங்களுடைய வணிகத்துடைய இலக்கை பிரம்மாண்டமாக அடைய முடியும். அந்த வணிகத்துடைய இலக்கு அடையணும்னா அந்த அணியினுடைய இலக்கு ரொம்ப முக்கியம். அணி இலக்கு அடையணும்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தனிப்பட்ட எம்ப்ளாயுடைய இலக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 இலக்கும் சிறப்பாக அமைஞ்சா ஒரு வணிகத்துடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதை நேரத்தில் பகிர்ந்து கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் HR ட்ரைனர். தேங்க்யூ.